வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் தேடி வரும். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து லெஜெண்ட் சரவணவல்லி டேரக்டர் நடிச்சிருக்கிற துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற லீடர் திரைப்படம். ஸோ இந்த படம் வந்து கிராண்டாக தேட்டர்ஸில் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோடனே எனக்கும் இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்ததுனால நான் படத்தை பார்த்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் படத்துக்கு போனேன். ஆனால் நான் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாற்றிருச்சு. ஸோ இவருடைய ப்ரீவியஸ் மூவியில் வந்து அந்தளவுக்கு ஒரு படம் வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்தளவுக்கு அவருக்கு இருக்காது. ஸோ நிறைய பேர் ஒரு ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் ஆக்டிங் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஸ்டண்ட்ஸ் எல்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. துரை செந்தில்குமார் வந்து அவர் நல்லா செதுக்கியிருக்காருன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு ஹீரோட பொண்ணு ஒரு நார்மையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய மெக்கானிக்கு, கார் மெக்கானிக்கு. ஸோ திடீர்னு ஒரு லோக்கல் கேங்கிட்டேருந்து ஹீரோட பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அப்போது வந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்ற போகிற நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் அந்த வில்லனுக்கு வந்து என்ன செய்தான், இவன் சாதாரணமான மெக்கானிக்காக மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒன்றுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம ஹீரோடைய பேக் ஸ்டோரி ரிவீல் ஆகுது. ஸோ அந்த பேக் ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஹீரோ வந்து யாருன்னு எலிவேஷன் ஷாட் ஆகட்டும், ஆக்ஷன் சீன் ஆகட்டும், இந்த படத்தில் வந்து டாப் நாச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான மூவி ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.